வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுறேன். சூப்பர் டே. எல்லா நாளுமே சூப்பர் டே. இது சம்வாட் சூப்பர் டே. சூப்பர் டே. ஏன் இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி, நான் ஜூமுக்கு வந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் உங்களை எல்லாரையும் டீப் பிரீத்ல இருங்க. ஆஹ் அந்த அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இனியல் எக்ஸேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப நாளுக்கு பிறகு கண்களை மூடியோ அல்லது அமைதியா இருக்கிறதோ. நம்ம அமைதியா இல்லை, நம்மளோட மைண்ட் அமைதியா இல்லை, இறைச்சலோடயே இருக்கு. எப்பயுமே பரபரன்னு இருக்கு. ஆக்ஷன் தான் பரபரக்கணும். மைண்ட் இப்ப ரொம்ப பரபரங்குது. அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் கடைசியில இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 30+ பீப்புள் இருக்கீங்க, கண்ணை மூடி உட்காந்தீங்க லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல 1 இயர்ல. சுவாசத்தை யோசிச்சீங்க, பார்த்தீங்க, வெறுமனே நின்று கவனிச்சீங்க. இதெல்லாம் நம்ம அடுத்த லெவல் போறதற்கான ஒரு வழி. இன்னைக்கு என்ன நாள், சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியான ஒரு ஒரு ஆங்கில வீடியோவை நான் கொடுத்துருந்தேன். அதை எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. பட் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அப்படின்னா வந்து குரு பூர்ணிமா தான். லைஃப்ல என் குருவுக்கு நன்றி சொல்ற நாள் அதை விட ஒரு பெரிய நாள் இருக்கவே முடியாது. பட் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% இந்த நாள் தான். இந்த நாளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. சமீப காலங்கள்ல தான் இந்த நாள் ஃபேமஸ் ஆயிட்டே வருது. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலம் நம்ம என்ன பண்ண போறோம்? லைஃப்ல இந்த நாளோட சிக்னிபிகன்ஸ பேசுறதுக்கு பேசிட்டு இப்ப நம்ம என்ன ஹோப் ஸோ 2 மினிட்ஸ். என்னோட ப்ளூடூத்தை நான் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 3 செக்மெண்ட் இருக்கு. இந்த நாள் எதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னைக்கு ஒரு மெடிடேஷன் இருக்கு நமக்கு. பிளஸ் லாஸ்டா ஒன்னு சொல்றேன். ரைட். இது ஏன் இந்த நாளுக்கான ஒரு நாள் பேர் லைன்ஸ் கேட் அப்படிங்கிறாங்க. லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஈவெண்ட். ஸ்பிரிச்சுவல் என்பது உங்களுக்கு தெரியும், ஆன்மீக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். ஏன்னா நேற்று 2 பேர் என்கிட்ட கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு, நீங்க ஃபாஸ்டா பேசுறீங்க, நாங்க நோட்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கிறதால நாங்க அதை கூகுள்ல சர்ச் பண்ணி நாங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது. நான் கான்சியஸா இருக்க முடியல, எனக்கு தெரியல, என்னோட இயல்பு அதுதான். பேசுறத வேகத்தை குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே அப்படிதான் இருக்கு. பட் இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் நாள். மற்ற நாள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நிறைய பேரோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொரு நாளும், இந்த நாள் ஒரு பிராண்ட் நியூ டே, ஃப்ரெஷ் டே. இதுல நீங்க இந்த விஷயத்தை கத்துக்கிட்டு அடுத்து வர போற நாட்கள் இதை செய்யணும் நான் கேட்டுக்கு. இது பர்டிகுலரா இன்னைக்கு மட்டும் கிடையாது. இந்த நாளுடைய தொடக்கம் பாத்தீங்கன்னா இது எனக்கு பரிச்சயமான விஷயம். இது நிறைய பேருக்கு இதுதான் புதுசு. இந்த லைன்ஸ் கேட் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட் 4ல இருந்து ஆல்மோஸ்ட் அடுத்த ஒரு 4 நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 8ஆ 9ஆ, இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. ஒரு 12ன்னு வச்சுக்கோங்க, 12 நாளைக்கு இருக்கு. ஹோப்ஸோ 8, 9, 10, 11 அடி வச்சுக்கோதான் வச்சு. இன்னும் ஒரு 4 நாட்கள் இருக்கு. நம்ம அந்த 4 நாட்கள் ப்ராசஸோட இந்த இதை நீங்க முடிக்கும் போது உங்கள் வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி லைன்ஸ் கேட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருடமாவது இந்த வருஷம் சம்வாட் ஸ்பெஷல். ஏன்னா 8/8/2000 எதையும் கூட்டினீங்கன்னா 8 வரும். சரியா? அந்த 8/8/8ன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு அலைன்மெண்ட். சூரியனுக்கும் பூமிக்கும் அப்புறம்
சிரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இது வந்து சீரியஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. சீரியஸ் நாட் சீரியஸ், ரைட்? சிரியோஸ், சிரி அப்படின்னு சொல்லு. சிரியோஸ் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்டு. இது ஒண்ணுல இருந்து பிரைட்டஸ்ட் ஸ்டார். இது உலக அது இந்திய அது நைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும். ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் சிரியோஸ், ரைட்? இது மூன்றும் சங்கமிக்கிற முக்கியமா அலைன் ஆகிற ஒரு நாள் தான் இந்த ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 8 ரைட்? இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேர் நம்ம ஆளுங்க எல்லாமே இந்த கோள்களை கணிக்கிறவங்க, கோள்களுடைய அந்த பாதை, கோள்களுடைய தாக்கங்கள் என்ன இருக்குன்னு சொல்றவங்க, இந்த அஸ்ட்ராலஜிக்கல் பர்சன் வந்து இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து லியோ பேஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா. லியோனா உங்களுக்கு தெரியும், சிங்கம், ரைட்? சிங்கம் எப்படி இருக்கும்? சிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்கத்துக்கு என்று 3 குணங்கள் இருக்கிறதா சொல். 3 குணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து கரேஜ், தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல். அது தைரியம். அது சிங்கம்னாலே தைரியம் தான். அடுத்தது லீடர்ஷிப், தலைமை பண்பு. 3வது கிரியேட்டிவிட்டி. கரேஜ், லீடர்ஷிப், கிரியேட்டிவிட்டி. இது 3ம் இணைந்ததுதான் அந்த ஒரு சிங்கத்தோட குணநலன். அப்ப இன்னையிலிருந்து சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் போது நாமளும் சிங்கமா மாறும். அவ்வளவு. அக்ரேஷன்ன்றது வேற. அந்த அதாவது ஒரு ஒரு நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணும்போது நான் ஒரு ரோரிங் லைனை வந்து போட்டிருந்தேன். ரோரிங்னாலே கர்ஜிக்கிற மாதிரி ஒரு சிங்கத்தை போட்டிருந்தேன். அவர் சொன்னாரு, சார் பார்த்து கடிச்சு சாப்பிட்ற போது சார் சிங்கம். சிங்கம் வந்து லுக் லைக் எ மெஜஸ்டிக் சார் அப்படின்னு. மெஜஸ்டிக்னா எப்படி இருக்கும் பாரு. இந்த வேர்ட் கால் மெஜஸ்டிக். இதோட ஒரு ஒரு கம்பீரமான வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்க முடியுமா? மெஜஸ்டிக் எப்படி இருக்கும்? மெஜஸ்டிக்கா சிங்கத்தை காட்டுறோம். அப்ப அது ஆக்ரோஷமான சிங்கம் அல்ல. நான் உங்களை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு இருக்கேன். நான் இந்த நாள்ல இருந்து நம்ம வந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு நம்மளோட எல்லாத்தையும் மாத்த போறோம். அதற்கான ஒரு விதை இன்னைக்கு தான். எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம், பட் இன்னைக்கு ஸ்பெஷல், ரைட்? ஆகஸ்ட் 8 அப்படின்றது நியூமராலஜி பேஸ்ட்ல, ஜோதிடர்கள் பேஸ்ட்ல, நியூமராலஜி பேஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அபாண்டன்ஸை குறிக்கிறது. ஒரு 3 விஷயத்தை குறிக்குது. அபாண்டன்ஸ்னா என்ன? நம்ம ஈர்ப்பு விதி ரகசியங்கள்ல, பிரபஞ்ச ரகசியங்கள்ல அபாண்டன்ஸ் ஓட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அபாண்டன்ஸ் என்பது ஏராளம் சொன்னா கூட அதுக்கு சரியான வார்த்தை இல்லை. மிகுதி அப்படின்றாங்க, அதுவுமே சரியான வார்த்தை இல்லை. நிறையன்னு வச்சுக்கலாம். அபாண்டன்ஸ்னா நிறைய 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 அல்ல போனோம் அது மாதிரி. அடுத்தது, இந்த ஆகஸ்ட் 8ல 3 விஷயங்கள் இருக்குன்னா, ஒண்ணு அபாண்டன்ஸ், இன்னொன்னு பவர். இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. 3வது இன்ஃபினிட்டி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. நம்மளோட மனமே ஒரு பிரபஞ்சம் தான். நம்ம வேணுங்கிறதை கேட்கும், அதை செஞ்சுக்கிற ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் இருக்கு. ஒரு சிஸ்டம் வந்து பிரெயின், ஒரு டூல், ஒரு பிரபஞ்ச மனம், ரைட்? 2வது பவர் என்பது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரிதான் இந்த பிரபஞ்ச படைப்புல இருக்காங்க. பட் ஒருத்தங்க கோழையாவும், ஒருத்தங்க தைரியமாவும், ஒருத்தன் ஏழையாவும், ஒருத்தன் பணக்காரனாவும் ஏன் இருக்கான் அப்படின்னா, அந்த இறைவன் அந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த பவரை நம்ம சரியா ப்ராப்பரா அதிகப்படுத்திக்கணும். அடிச்சா 1.5 டன் வெயிட் யார் அடிச்சாலும் முடியும். ஏன்னா ஒருத்தர் அடிச்சாதான் முடியுமா? நம்ம அடிச்சா அந்த மாதிரி டன் விழுமா என்ன? அதற்கான பிராக்டிஸ் இருக்கு. இந்த பவர், இந்த வார்த்தையை விட ஒரு பயங்கரமான பவர் யோசிச்சு பாருங்க. தேர்ட் ஒன் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அப்படின்றது இதெல்லாம் இப்ப அது ஒரு ஒரு நம்பர்ஸே இல்ல. இது முற்றுப்புள்ளியே இல்ல. அவ்வளவு பிரம்மாண்டமான மனுஷங்க நம்ம. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவரை யூஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அபண்டன்ஸை எடுக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைக்க போற மகிழ்ச்சி ஒரு இன்ஃபினிட்டி. சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு இன்ஃபினிட்டி. செல்வ செழிப்பு, ஒரு வெல்த், எல்லாமே இன்ஃபினிட்டி. உங்களோட ஆரோக்கியம் இன்ஃபினிட்டி, உங்களோட ஆற்றல் இன்ஃபினிட்டி, எல்லாமே இன்ஃபினிட்டி. அப்ப இந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாளிலிருந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை தொடர்ந்து செய்யும் போது வேர்ட் கால் சக்சஸ் ஈக்குவல் டு தொடர்ந்து. the word call consistency. ஆரம்பிச்சுட்டு விடுறது கிடையாது, முடிக்கணும். பினிஷர் ரோல், ரைட்? என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது சில மெத்தடாலஜிஸ் வந்து உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது. சக்சஸ் வந்து யார் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்களோ, எந்தூசியாசமாவும் இருக்காங்களோ, எக்ஸைட்டடா இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அந்த எக்ஸைட்டடா காட்டணுமா காட்ட வேணாமான்றது நம்ம கையில. the word call எனர்ஜி. இது வந்து ஒரு சரியான நேரத்துல மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணும்போது, மேனிஃபெஸ்டேஷன்ன்றது நாம வந்து இந்த பிரபஞ்சத்தை ஈர்ப்பது, சரியா? ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஈர்ப்பதற்கான இன்டென்ஷனை கிரியேட் பண்ண முடியும். நம்மகிட்ட எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல, பவரும் இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த பவரும் மேஜிக்கும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதற்கு நம்ம ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி அந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு இன்டென்ஷனா கிரியேட் பண்றோம். எனக்கு ஒரு அலைன்மெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கிறோம்.
இப்ப இந்த நாள் என்ன போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் வந்து கிளர்ந்து எழுந்து வருது. ஒரு அவேக்கனிங் மேல வருது. நம்மளை பற்றிய சுயத்தை பற்றி நமக்கு தெரியறது இல்ல. நம்ம யாருன்னே தெரியல. நம்மளை பற்றி யாருன்னு தெரியாததால தான் நம்ம சில விஷயங்களுக்கு மேபி பயப்படலாம், கஷ்டப்படலாம். இதெல்லாம் கிடையாதுங்க. முதல்ல நம்மளோட சுயத்தோட தன்மையை உணர்ந்தோம் அப்படின்னா, உண்மையான ஆன்மீக தேடலோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, இது எல்லாமே நடக்கும். தானாவே நடக்கும். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டூல். நம்மளோட சுய முன்னேற்றம், நம்ம சுய மாற்றம் இருக்கு இல்லையா? நம்ம நேத்து இருந்த நாம இன்னைக்கு இல்ல. அடுத்த 4 நாள் இதை நம்ம செய்யும்போது நம்ம நாமளாவே இல்ல. முதல் முறையா ஒரு பிலிப்பைன்ஸ்ல மணிலாவுல ஒரு மெடிடேஷன்ல நானு கத்துக்கும் போது, ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி இந்த வானம் எப்படி இருந்தது, பண்ணி முடிச்ச உடனே இந்த வானம் எப்படி மாறுதுன்னு காட்டினாங்க. இது வானம் தான். இதே வானம் தான். ஒரே தான். ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடியே, கத்துக்கிறதுக்கு பின்னாடியே வித்தியாசம் இருக்கு. நம்ம மேபி கார் ஓட்ட தெரியல அப்படின்னா ரோட் டிராஃபிக்கை பார்த்து பயப்படலாம். ஐயோ! கார் ஓட்டும் போது இதெல்லாம் ஒரு சேலஞ்சா மாறுமேன்னு சொல்லிட்டு. காரை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரிஃப்ட் பண்ணலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி. அப்ப அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, கத்துக்கிறது இல்ல, கத்து கொடுக்கறது இல்ல. கத்து கொடுக்கிற வண்டியை கத்துக்கிறது இல்ல. கத்துக்கிட்டாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. அந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை கிவ் அப் பண்றது. இதுதான் நம்மளுடைய வாழ்வியலா இருக்கு. இதை மாத்துவோன்ற நான். இதுல என்ன இந்த மெடிடேஷன் ரிச்சுவல்ஸ் வந்து எப்படி வந்து இந்த 8 வந்து ஒரு சிக்னிபிகன்ஸா இருக்கு. இந்த லைன்ஸ் கேட் பேர் பாருங்க. அது எப்படி வச்சிருக்கீங்க பாருங்க. ஆக்சுவலா ஒரு மூவி இருக்கு லைன்ஸ் கேட்னு. நீங்க ஏர்டெல் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஃப்ரீ மூவில இருக்கும். லைன்ஸ் கேட்னு ஒரு மூவி இருக்கு. தமிழ் மூவி, ஹாலிவுட் மூவி டப் பண்ணிருக்காங்க. நீங்க பாருங்க. லாஜிக் என்ன அப்படி லைன்ஸ் கேட் போட்டா அதான் வருது ஆக்சுவலி. மெடிடேஷன் ரிச்சுவல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம தியானத்தை கற்றுக்கொண்டு செய்பவர்களை பிராக்டிஸ்னர் நம்ம சொல்றோம் இல்ல. எதுல நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூஸா பண்றோமா? நிறைய மெடிடேஷன் கத்துக்கிறோம். அதை நம்ம தொடர்ச்சியா பண்றோமா? ஏன் பண்றது இல்ல? நம்மளுடைய வாழ்க்கை மாற்றுவதற்கு ஒரு இந்தியனா, தமிழனா பிறந்ததுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் வந்து இங்க இருக்கிற யோகாசனமும் தியானமும். எவ்வளவு மனவளக்கலை மாதிரி எத்தனை அற்புதமான இடங்கள் இருக்கு. நாம எந்திரிச்சு போறதில்ல. அந்த குருக்களோட பழகும் போது அவங்க ஒரு ஹீலிங் கத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. அவங்க நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்காங்கன்ற போது, அதை வாங்குற இடத்துல நம்ம இருக்கோம். நம்ம பழக்கம் கிரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்களோட பழக ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் ஒரு வரம் இல்லையா? நம்ம வந்து ஒரு குடும்பம் தான் நம்ம வாழ்க்கையா. நான் கேட்கிறேன். நான் வந்து ஒரு 10 ஆபீஸ்ல போய் இந்த மூஞ்சிகளை பாக்குறதுக்கும், இங்க வீட்டுல வந்து இந்த மூஞ்சிகளை பாக்குறதுமா வாழ்க்கை. எவ்வளவு வெளியில மனிதர்கள் இருக்காங்க. அற்புதமான மனிதர்கள், ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள், ஆளுமை வாய்ந்த மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கு. அவங்களோட பழகி ஒரு ஒரு மெடிடேஷன் போறோம். கத்துக்கிட்டு வந்துடலாமா? இந்த கத்து கொடுக்கறதோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா? அதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கலாமா? அடுத்த லெவலுக்கு போலாமா? இப்ப தீட்சை வாங்குற இடத்துல இருக்க நாம தீட்சை கொடுக்கிற மாதிரி மாற போறது எப்ப? அதான் சொல்றேன். பிராக்டிஸ்னர் அப்படின்ற ஒரு வேர்டு நான் சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணணும். எதையுமே சொல்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்டெமினா எப்படி இருக்குன்னு. திடீர்னு 100 மீட்டர் ஓடினா எப்படி ஓடுவோமா? 40வது மீட்டர்ல மயக்கடிச்சு விழுந்தாலும் விழுவோம். ஏன்னா நம்மளுடைய உடம்பு ஓடுறதுக்கு தயாரா இல்லை. நம்ம உடலை வருத்திக் கொள்வதில்லை. மனசை ரொம்ப வருத்திக்கிறோம். அதுக்கு பதிலாக நிறைய மனசை வருத்திக்கும். இது தேவையே இல்லை. எதை வருத்தணுமோ அதை வருத்துறது இல்ல. வருத்தக்கூடாத வருத்துறோம். வருத்த வேண்டியதை வருத்துறது இல்லை. அதான் வாழ்க்கை ஃபுல்லா வருத்தமா போகுது. இப்போ வந்து இந்த ரிச்சுவல்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. இப்ப நான் சொல்லித்தர விஷயங்களை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த விஷுவலைசேஷன்றதே ஒரு எக்ஸசைஸ் தான். இதை நம்ம பண்ணும்போது இந்த பிரபஞ்ச சக்தி, இது என்ன ஒரு லேமன் வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த 8/8ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிரபஞ்ச சக்தி இறங்குது அப்படிங்கிறாங்க. இது உள்ள நாங்க போனீங்க அப்படின்னா செமையா இருக்கும். இந்த 4AM கிளப்ல முடிச்ச பின்னாடியே இந்த குரூப்ல ஒரு போட்டோ போடுறேன். அதை வச்சு நம்ம ஆளுங்க, அதான் சொல்லுனேன், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஆளுங்க கொண்டு போற விதம் இருக்கு பாருங்க, காமெடியா இருக்கு. ரைட். இன்னைக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதனால நான் வந்து வச்சு செய்ய வேணாம்னு நினைக்கிறேன். இந்த யூடியூபர்லாம் பேரெல்லாம் போட்டு நம்ம போடலாம். செம்மையா பேர். என்னடா நீ எல்லாம் மனுஷன் அப்படின்லாம். எனக்கு பாசிட்டிவா இருக்கும். இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ரியல் கண்டென்ட்டுக்குள்ள வரோம். இந்த வேர்ட் கால் காஸ்மிக் கேட்வே அப்படிங்கிறாங்க. காஸ்மிக்லாம் உங்களுக்கு தெரியும். காஸ்மிய கலைகள் அப்படின்னு நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஒரு காஸ்மிக் வந்து எனர்ஜி. காஸ்மிக்ன்றது ஒரு அலைகள். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி மிக அதிக அளவு எழுவதா சொல்றாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டைம் அதுவும் சொல்றேன், இத மாதிரி ஒரு அற்புதமான நாள் யாருக்குமே கிடைக்காது.
கிரேட் மக்களே, நீங்க எல்லாம் ஒரு அமேசிங் ஆசம் பீப்புள். யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாம் கொடுத்து வச்சோம். எல்லாருமே 8/8/2024 பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம வந்து 8/8/2024 அதிகாலையில அந்த முகூர்த்த நேரத்துல உட்காந்து பேசுறோம். சில விஷயங்களை கத்துக்கிறோம். டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது. இப்ப என்ன நடக்குமா, இந்த டிவைன் கைடன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இறங்கிட்டு இருக்குமா. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, யார் அதிகாலை 4ல இருந்து 4:30, 4 to 5 8 மணி வரைக்கும் அந்த கான்சியஸ் வந்து அதிகமாகுது உங்களோட பாடியில கடந்த 1 மாசமா 1 வருஷமா. இப்போ உங்களோட பாடியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆரா சேஞ்ச பார்க்கலாம். ஆரா சேஞ்ச பார்க்கறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற பாசிட்டிவ் அலைக்கற்றைகளுக்கு பேர் ஆரா. அந்த ஆரா வந்து என்ன ஓட்டங்கள் ஓடும் நீங்க பார்க்கலாம். அதை விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க உண்மையை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா, உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு. அதீதமான எண்ணங்கள் வரும்போது உங்களுடைய அலைக்கற்றைகள் மாறுது ஆரா. அதீத கோபம், காமம், குரோதம், பழிவாங்கும் உணர்ச்சி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும்போது ஒரு ஒரு ஆறா மெடிடேஷன் தெரிஞ்சவருக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட பார்வையிலேயே ஸ்கேன் பண்ண முடியும். இதற்கான டிவைசஸ்கள்லாம் இருக்கு. இதுக்கு பேர் கெர்னல் போட்டோகிராஃபின்னு பேர். நம்மளுடைய ஆறாவை பார்க்கறதுக்கு அதுவுமே வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு. எல்லாமே பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தாலே தெரியும். ஒருத்தன் வந்து சரியா பேசுறான், ஆல்மோஸ்ட் 100% கண்டுபிடிக்க முடியலனாலும் கொஞ்சமாவது தெரிஞ்சிடும். 90% ப்ரெடிக்ட் பண்ண முடியும். என்ன எப்படி இருக்கான், அவனோட மைண்ட் எப்படி இருக்கு, இந்த வேபிள் ஆகிறது எல்லாமே பார்க்க முடியும். அவன் என்ன நினைக்கிறானே சொல்ல முடியும். நீங்க வந்து டீப்பா இது யாராவது மேபி இந்த முடிச்ச உடனே நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒருத்தவங்களை நிக்க வச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க இருந்து சொல்லுவாங்க. ஒரு பூவை நினைச்சு இதெல்லாம் நிறைய இருக்கு, மேஜிக் இருக்கு. ஒரு 1/2 கிலோமீட்டர் நிக்கிற யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவங்க என்ன பூவை நினைச்சாங்கன்னு எழுதிடுவாங்க. அதை நம்ம இங்க இருந்தே சொல்ல முடியும். அது எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் மேஜிக்லாம் கிடையாது. இதெல்லாம் பிராக்டிஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். இதை கத்துக்காம ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஸ்மிக் கேட்வே வழியா நீங்க வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஹோப்ஸ் வாஸ் a பியூட்டிஃபுல் டே. நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்றேன். கற்றுக் கொடுத்த எல்லா குருக்களுக்கும் என் குருவுக்கு சொல்றேன். 73 வயது நிரம்பிய என் குரு இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்கணும். என்னோட ஆசை பேராசை. நான் சம்பாதிப்பதில் அல்ல என்னோட பேராசை. என் குருவுடைய ஆயுள் கூடணும் என்பது எனக்கு பேராசை. இது ஒரு பெரிய பேராசை. உயிர் கொடுத்த தந்தை, உயிர் கொடுத்த அன்னை, சரியா, இவங்க எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய குருவை நினைத்து இந்த அட்டகாசமான நாள்ல யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியர், அவங்களால என் வாழ்க்கை மாறியது நீங்க நினைச்ச அந்த ஆசிரியரோட பேரை சொல்லி மனதார 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உயிர் கொடுத்த தந்தை, அவர் பேரு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு கொடுத்த அன்னை, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பியூட்டிஃபுல் டே. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவதற்கு. இந்த நாள் அது வந்தது. நானுமே கொஞ்சம் நம்பிக்கை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்தேன். அடுத்தது வந்து இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து இதுக்கு ஆரம்ப காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல. இத வந்து மிகப்பெரிய விழாவாவே எகிப்சியன்ஸ் கொண்டாடி இருக்காங்க. எகிப்து நாட்டவர்கள் கொண்டாடி இருக்காங்க. இந்த நைல் நதிக்கு வரையோரம் உட்கார்ந்து அந்த அந்த சிரியோஸ் நட்சத்திரத்தை பார்த்து விழா எடுப்பது அல்லது தியானம் பண்ணுவது, அதை பற்றி பேசுவது, கண்களை மூடி அமர்வது. அவன் எப்படி வந்து ஒரு எகிப்துனாலே உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இந்த நைலும் அந்த பிரமிடும் அந்த பீப்புள் தான் வருவாங்கல்ல. நதிக்கரை நாகரிகங்கள்ல மறக்க முடியாதது வந்து எகிப்துல. அவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்க பாரு. நதிக்கரையில உட்காந்து நதிக்கரையில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. வாழ்வியலே ஆரம்பிச்சது, நாகரிகம் ஆரம்பிச்சது, எல்லாமே ஆரம்பிச்சது. சரி, அந்த நதி அங்க உட்கார்ந்து வந்து அந்த மாதிரியான ஒரு மெடிடேஷன் எகிப்தியர்கள் அப்பயே பண்ணாங்களாம். அந்த நதியோட வெள்ள ஓட்டத்தை பார்த்துக்கிட்டே நம்ம அந்த சிரியோஸ் நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒரு கவிதை இது. ஒரு நதியை வந்து நீங்க இரவுல பார்த்திருக்கீங்களா? அது ஓடுறத, அது பிளிங்க் ஆகிறத பார்த்திருக்கீங்க. அந்த அந்த நிலா வெளிச்சம் பட்டு அந்த ஒளி பட்டு அது ஜொலிக்கிறத பார்த்திருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா வாழ்க்கையில வாழலன்னு அர்த்தம். நிறைய பேர் நதிக்கரை பக்கத்துல நதி ஆத்து பக்கத்துல இருப்பாங்க. ஆத்துல தண்ணி ஓடுதானே தெரியுது. ஓடுற நதியை என்ஜாய் பண்ணிருக்கானே தெரியும். நதியை பத்தி பேசிட்டே போலாம். இந்த சிரியோஸ் நட்சத்திரத்தோட அதை பார்த்துக்கிட்டு அந்த அந்த வெளிச்சத்துல வந்து கீழே பார்ப்பாங்களாம். நதி வேகமா ஓடுமா. நதி ஓடுற அழகு எப்படி இருக்கு பாருங்க. அதை ரசிப்பாங்களா, அது ஒரு மெடிடேஷனா பண்ணுவாங்களா. எகிப்தியர்கள் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பாரம்பரியங்கள் இருந்திருக்கு இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இது. அடுத்தது இது வந்து ஏன் வந்து இந்த இதுக்கு சிங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க? இருக்கிறதுல காட்டுக்கே ராஜா. அது காட்டுக்கு மட்டும் இல்ல,
அதோடைய அந்த பவர் எல்லாம் வச்சு நாம நாளைக்கு ஒரு சம்பிரதாயமா அதை கொண்டு போக முடியும் அப்படின்னா சிங்கத்தை தவிர வேறு எந்த மிருகத்துக்கு வைக்க முடியும்? புத்திசாலி மிருகம்னா ரெண்டு தானமா, ஒண்ணு பவரா இருக்குமா, இன்னொன்னு புத்திசாலி. அது என்ன மிருகம் நீங்களே யோசிச்சுங்க. நிறைய பேர் நிறைய இதுல வச்சிருக்காங்க, ரைட்? அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டு ரெண்டு கண்டென்ட்டோட நம்ம அடுத்த ரெண்டு விஷயத்துக்கு போவோம். இதை பண்றதால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னையிலிருந்து உங்களுடைய பர்சனல் growth, உங்களுடைய உங்களுடைய சுய முன்னேற்றம் அப்படியே மாறப்போகுது. இது ஒரு பியூட்டிஃபுல் டே. நீங்க சில விஷயங்களை நம்பணும். நம்ம கிராவிட்டி அப்படின்னு மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிற, சரியா? இதை வச்சு அதை பண்ணி இதை பண்ணணும்னா அது கிடையாது. பட் இது ஒரு சயின்ஸ் டே. இது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் சில சயின்டிபிக் ரீசன் இருக்கு. நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயங்கள் வந்து காரணம் இருக்கு. இன்னைக்கு மன ஓட்டங்கள் மாறும். நிறைய நேரம் பாருங்க, சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். அதுல மன ஓட்டம் மாறும். லேடிஸ்க்கு இந்த பீரியட் டைம்ஸ்ல மைண்ட்லாம் மாறும். மூட் ஸ்விங் அதிகமாகும். ரொம்ப கோவப்படுவாங்க. காரணம் என்ன? உடலால நடக்கிற மாற்றமே அப்படி இருக்கு அப்படின்னா வெளியில இருந்து கொடுக்குற மாற்றம் இன்னும் வேற லெவல்ல இருக்கு. இதை வந்து நீங்க ஒரு அஸ்ட்ரானமி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகுது, ஏன் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து அதிகம் வைப்ரேட் ஆகும். நிறைய நிறைய காரணங்கள் இருக்கு. காரணங்களை ஆராயும் போது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிட்டா, ஆனா சொல்லவே இல்லை. எல்லாமே சித்த ரகசியங்கள்ல இருக்கு. இது வந்து வெளியில வரல, கொண்டு வரப்படல. நம்ம எதை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாக்கிறது. நெல் மூட்டை, அரிசி மூட்டை எல்லாம் மழையில நனையும். அதை கூட வந்து ஒரு மேல வந்து மூடி வைக்கிறது ஒரு தார்ப்பா இல்ல, மேல வந்து ஒரு பிளைவுட் ஏதாவது ஒண்ணு, அது என்ன சொல்றது, ஆஸ்பெஸ்டால் ஷீட் போட்டு கூட மூட முடியாது. சரக்கு பாட்டில பத்திரமா வச்சிருப்போம். நம்ம உடஞ்சிடக்கூடாது, டேமேஜ் ஆயிருக்கும். அதுலதான் காசு இருக்கு. அப்படியே மழையில நனைஞ்சு எத்தனை மூட்டை வீணாகுது. அதான் சொல்ல, எதை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாக்கிறது. யாருக்கெல்லாம் மண்டபம் கட்டணுமோ அவனுக்கெல்லாம் கட்டுறது இல்லை. ஃப்ராடு பசங்களா இருக்கவனுக்கெல்லாம் மண்டபம் காட்டுறாங்க. ஆனா ஒரு ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுக்குலாம் இதை கட்ட மாட்டாங்க. ஏன்னா அங்க போனாலே இவங்களுக்கு பயம் வந்துடும், ஏதாவது போய் சேர்ந்துருமோன்னு தோணும். அரசியல் இருந்து போயிடுவோம், ஒரேடியா போயிடும். லாஜிக் என்ன அப்படின்னா, நமக்கான ஒரு பெருமை, இனப்பெருமை, இது எல்லாமே இருக்கு. இப்போ அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டாங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ஆகஸ்ட் 8 லயன்ஸ் கேட் டே அப்படின்ட்டு சொல்றோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ரிச்சுவல் டே. இப்போ வந்து ரெண்டு விஷயங்களை பண்ணி நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். ஹோப்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா அக்கௌண்ட்லயும் ஒரு 15 லட்சம் போட்ட மாதிரி உங்களுக்கு எல்லாம் 15 கோடியே கொடுப்போம் இல்லையா? 15 கோடி நான் அக்கௌண்ட்ல போட்டா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் இப்ப இருக்கு. இப்ப என்ன மாதிரி பண்ணி அதை வந்து நம்ம அந்த வைப்ரேஷனை எடுத்துக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். மேடம், கட் பண்ணி போடலாமா?